வணக்கம். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடந்து முடிந்தது. கள்ள ஓட்டிற்கு வாய்ப்பே இல்லை என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் கூறுகையில், புதுவை இந்திரா நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடந்து முடிந்தது. எந்தவொரு வாக்குச்சாவடியிலும் வன்முறையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சினையோ ஏற்படவில்லை. மேலும் உள்ளூர் போலீசாராலும் மத்திய துணை ராணுவ படையினராலும் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இது மட்டுமின்றி பதற்றமான வாக்குச்சாவடிகள் நுண்பார்வையாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதனால் எந்தவொரு வாக்குச்சாவடியிலும் கள்ள ஓட்டு பதிவாக வாய்ப்பே இல்லை என்றும், இத்தொகுதியில் உள்ள 83.47% பேர் வாக்களித்தனர் என்ற அவர், மேலும் தொடர்ந்து இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற ஒத்துழைப்பு தந்த மாவட்ட நிர்வாகம், தேர்தல் துறை, பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், காவல்துறையினர், அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். பேட்டியின்போது தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணன் உடனிருந்தார். மிக அமைதியான முறையிலும் எந்தவிதமான அசம்பாவிதமும் இல்லாமல் மிக அருமையாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது. எந்த தரப்பினரிடமிருந்தும் எந்தவிதமான கம்ப்ளைண்ட்டும் வரவில்லை. சுமார் 83.47% ஓட்டுப்பதிவு நடந்துள்ளது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும். இதில் அதிகபட்சமாக நம்பர் 8 and 8A போலிங் பூத், அதாவது இளங்கோ அடிகள் அரசு உயர்நிலைப்பள்ளி, இதில் அதிகபட்சமாக 91.77% இது ஓட்டுப்பதிவு நடந்திருக்கு. அப்புறம் குறைந்தபட்சமாக கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் ஜிப்மர் கேம்பஸ் ஸ்கூலில் இருக்கிறதுல 66.75% ஓட்டுப்பதிவு நடந்திருக்கு. மிக அருமையாக நடத்தி முடித்துள்ளனர். எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லை. போன தடவை நடந்த போலிங் 83.14%. ஸோ நிறைய வித்தியாசம் கிடையாது. எந்த விதமான பாகுபாடுமின்றி இந்த தேர்தலை நடத்தி முடித்துள்ளோம். புதுவை அரசு பள்ளி கல்வித்துறையின் விளையாட்டுத்துறை சார்பில் வட்டம் 1 அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை கல்வித்துறையின் விளையாட்டுத்துறையின் சார்பாக வட்டார அளவிலான வட்டம் 1 தடகள விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழா இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் வெங்கடகிருஷ்ணன் தலைமை தாங்கிட உடற்கல்வி விரிவுரையாளர் நரசிம்மன் வரவேற்று பேசினார். விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் முத்துவேலன் வாழ்த்தை பேசினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கல்வித்துறை இணை இயக்குநர் கிருட்டினராசு கலந்து கொண்டு கொடியேற்றத்துடன் விழாவினை துவக்கி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பும் தொடர்ந்து ஒலிம்பிக் ஜோதியும் ஏற்றப்பட்டது. விழாவில் 30 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 800 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. புதுவை இந்திரா நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. பின்னர் அனைத்து வாக்குச்சாவடிகளில் இருந்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் தலைமையில் அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் பாதுகாப்பாக அறையில் வைத்து பூட்டப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை நாளான 17ஆம் தேதி வரை 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி 24 மணி நேரமும் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை நீதிமன்றத்தில் 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீதி தேவதை சிலை திறக்கப்பட உள்ளதால் சிலைக்கு பாலிஷ் போடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை நீதிமன்ற வளாக வாசல் பகுதியில் நீதி தேவதை சிலை உள்ளது. பிளாஸ்டோ பாரிஸ் என்ற பொருளால் உருவாக்கப்பட்டிருந்த இந்த சிலை சேதமடைந்து காணப்பட்டதால் அந்த சிலையை அகற்றிவிட்டு பளிங்கு கற்களால் நவீன முறையுடன் அழகுடன் புதிய சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீதி தேவதை சிலை உருவாக்கப்பட்டது. தற்பொழுது புதிய சிலைக்கு பாலிஷ் போடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணி முடிந்தவுடன் புதிய நீதி தேவதை சிலையை திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிலையை முதல்வர் ரங்கசாமி மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் ஆகியோர் திறந்து வைப்பார்கள் என்று கூறப்படுகிறது. நடைபெற்ற இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கைச்சின்னத்தில் போட்டியிட்ட எனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் கூறினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தல் நேற்று நடைபெற்றது.
இந்த தேர்தலில் அன்னை சோனியா காந்தியின் ஆசியுடனும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மேல்சபை எம்பி கண்ணன், காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோரின் ஆதரவோடும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவோடும் கைச்சின்னத்தில் போட்டியிட்டேன். காங்கிரஸ் பேரியக்கத்தில் நான் போட்டியிட்டதை நினைத்து பெருமைப்படுகிறேன். எனது வெற்றிக்காக அயராது பாடுபட்ட காங்கிரஸ் தலைவர்கள், இளைஞர் காங்கிரசார் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நடைபெற்ற இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு கைச்சின்னத்தில் போட்டியிட்ட எனக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். இந்த தேர்தலில் எனது வெற்றியை இந்திராநகர் தொகுதியில் உள்ள வாக்காளர்கள், குறிப்பாக தாய்மார்கள் நிர்ணயம் செய்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். எனவே இந்த தேர்தலில் எனது வெற்றிக்காக கட்சி வேறுபாடின்றி பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எனக்காக உழைத்ததை நன்றி சொல்லி மட்டுமே தீர்க்க முடியாது. அவர்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்று இந்த தருணத்தில் நினைவூட்டுகிறேன் என்று அவர் கூறினார். புதுவை தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னையாலய ஆடம்பர தேர்பவனி விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார். புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள பாத்திமா அன்னை ஆலயத்தில் 57ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் திருப்பலியும் சிறு தேர்பவனியும் நடந்தது. முக்கிய விழாவான ஆடம்பர தேர்பவனி நேற்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலியும், திருப்பலிக்கு பின் சர்வ அலங்காரத்தில் புனித பாத்திமா அன்னையின் ஆடம்பர தேர்பவனியும் நடந்தது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலர்தூவி பிரார்த்தனை செய்தார் மற்றும் முதன்மை குரு அருளானந்தம் கலந்து கொண்டு மறையுரை வழங்கினார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை எலியாஸ் தலைமையில் பங்கு பேரவையினர், பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தீபாவளி அன்று சட்டசபை முன்பு பட்டினி போராட்டம் நடத்துவோம் என்று தலைவர் ஆனந்தராசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன தலைவர் ஆனந்தராசன் கூறுகையில், கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் பாரதி கூட்டுறவு நுகர்வோர் பண்டகசாலை ஊழியர்களுக்கு 15 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை. இது தொடர்பாக பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், விவசாயத்தை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட பாசிக் நிறுவனத்தை ஜவுளி வியாபாரத்தில் ஈடுபட வைத்ததை எதிர்த்து வியாபார மாற்று நடவடிக்கை தொடர்பாக தீர்மானம் இயற்றப்பட்டும் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. மேலும் பண்டகசாலையில் பணியாற்றிய 73 ஊழியர்களுக்கு இதர கூட்டுறவு நிறுவனங்களில் பணி வழங்காமல் நிறுவனத்தை இழுத்து மூடியதை கண்டித்தும் வரும் 20ஆம் தேதி கூட்டுறவுத்துறை பதிவாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தவுள்ளோம். அதன் பின்னரும் பிரச்சினைகளை தீர்க்க அரசு முன்வராவிட்டால் நாடே தீபாவளி கொண்டாடும் 26ஆம் தேதி சட்டசபை முன்பு பட்டினி போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார். அப்போது சம்மேளன பாலமோகனன் உடனிருந்தார். கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சட்டக்கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் டெல்லியில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தாக்கப்பட்டதை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்பட்டதை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மேலும் அம்பேத்கர் சிலையை அவமதித்தவர்களை தமிழக அரசு உடனே கைது செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டனர். இத்தகவலை அறிந்த லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் மாணவர்கள் சமாதானம் அடையாமல் போராட்டம் செய்ய முயன்றதால் அவர்களை கைது செய்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான வரும் 17ஆம் தேதியன்று மது விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று கலால்துறை துணை ஆணையர் அன்பழகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக கலால்துறை துணை ஆணையர் அன்பழகன் கூறுகையில், புதுவை இந்திராநகர் இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 17ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. வாக்கு எண்ணும் பணியை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையில் புதுவை மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம் மற்றும் மதுக்கடை உள்ளிட்ட அனைத்து மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களும் 17ஆம் தேதி மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவித்த அவர்,
தொடர்ந்து 17ஆம் தேதியன்று எந்த இடத்திலாவது மது விற்பனை செய்தல், மதுவை சட்டவிரோதமாக வைத்திருத்தல், பொதுமக்களுக்கு வழங்குதல், மது வகைகளை எடுத்துச் செல்லுதல் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது கலால் சட்ட விதிகளின்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்து கூறினார். புதுவை தானாம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய உற்சவத்தில் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு உற்சவத்தில் அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் 108 பால்குடங்களை ஏந்தி ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தனர். அங்கு அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனையும், தொடர்ந்து பார்சாகை வார்த்தல், அன்னதானம் போன்றவையும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினரும் தானாம்பாளையம் கிராமவாசிகளும் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.